புதுக்கோட்டை மாநகராட்சியுடைய ஆற்றல் மிகு செயலாளராக பணியாற்றி மறைந்த அண்ணன் செந்தில் புதுக்கோட்டை மாநகர மேயர் அக்கா திரைவதி தம்பதியுடைய அன்பு மகன் புதுக்கோட்டை மாநகர இளைஞர் அமைப்பாளர் தம்பி கணேஷ் சகோதரி கஸ்தூரி ரத்னா ஆகியோருடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் சார்பாக மனநாட்களை வாழ்த்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். இந்த திருமணத்தை நடத்தியதற்காக நாளை நான் வந்து திருமணத்தை நடத்துவதற்காக தேதி போட்டு வைத்திருந்தேன். ஆனால் நாளை காலை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு அரசுடைய அமைச்சர்கள் கூட்டத்தை நடத்திருக்கின்றார். எனவே இன்றைக்கு திருமண வரவேற்பு விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்த வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். வருகின்ற வழியிலும் உற்சாகமான வரவேற்பு அளித்த புதுக்கோட்டை வடக்கு மற்றும் தெற்கு மாவட்டங்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்மையும் நன்றியும் சிறப்பான வரவேற்பு அளித்த அனைத்து செல்லமாணி அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சொந்த வீட்டில் ஒரு திருமணம் நடந்தால் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுமோ உணர்ச்சி பூர்வமாக இருப்போமோ அதே உணர்வோடுதான் இந்த திருமண விழாவிலே நான் பங்கேற்கின்றேன். ஏனென்றால் இது கழக குடும்பம், அதை விட முக்கியம் இது இளைஞர்களுடைய குடும்பம். இது எல்லாத்தையும் மிக முக்கியம் என இது விசா குடும்பம். எப்படி நம்முடைய கழக தலைவர் அவர்கள் விசா நெருக்கடியை எதிர்கொண்டாலோ அதே மாதிரிதான் மறைந்த மன்னன் செந்தில் அவருடைய தந்தையார் பெரியவர் ஆர்வம் அவர்களும் விசா கொடுக்கையில சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அதனாலேயே அவர் விசா ஆர்வம் என்று அழைக்கப்பட்டவர். அப்படிப்பட்டவருடைய மகனாக பிறந்து அண்ணன் செந்தில் அவருடைய கடல் இளைஞரை இருந்து பணிகளை அவர் தொடங்கினார். ஒருங்கிணைந்த புதுக்கோட்டை மாவட்டத்துடைய இளைஞர் அமைப்பாளராக 3 முறை சிறப்பாக பணியாற்றினார். அதே போல புதுக்கோட்டை மாவட்டங்களும் இரண்டாக பிரிக்கப்பட்ட போது வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளராகவும் சிறப்பாக பணியாற்றினார். அவருடைய கழக பணிகளை அங்கீகரிக்கின்ற வகையில் நம்முடைய தலைவர் அவர்கள் அண்ணன் செந்தில் அவர்களை மாநகர கழக செயலாளராக உயர்த்தினார்கள். அது மட்டுமல்ல திரௌபதி அவர்களை மேயராக மக்கள் பணியாற்றுகின்ற அந்த வாய்ப்பையும் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தந்தார்கள். தாத்தா வழியில அப்பா வழியில இன்றைக்கு நம்முடைய தம்பி மணமகன் கணேஷ் அவர்களும் இன்றைக்கு கழகத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். என்னென்றும் உழைப்பாளர் நம்பிக்கை கிடைத்திருக்கிறது. அப்பாவை போலவே தம்பி கணேஷ் அவர்களும் இன்றைக்கு இளைஞர்களிலே மிகச் சிறப்பாக திறம்பட பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் இந்த நிகழ்ச்சியை நாம் அனைவரும் நம்முடைய குடும்ப நிகழ்ச்சி போல நாம் இங்கே நிகழ்ச்சியில் திருமண விழாவை நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்க ஒவ்வொருத்தரையும் முகத்தையும் பார்க்கும்போது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உற்சாகமும் கலைப்பட்டு வருகின்றன. அதற்கு காரணம் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய சாதனைகளும் நம்முடைய முதலமைச்சருடைய சாதனை தான். குறிப்பாக மகளிர் மகளிர் வந்துருக்கீங்க. மகளிருக்காக நம்முடைய ஆட்சியில் செய்யப்பட்ட திட்டங்கள் மற்றும் இங்கே சில குறிப்பிட விரும்புகின்றேன். மகளிருடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து செய்து கொடுக்கிறார்கள். 2021 ஆட்சிக்கு வந்தவுடன் நம்முடைய முதலமைச்சர் முதல் கையெழுத்து மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து திட்டம் தான். இந்த திட்டத்தின் மூலம் இந்த 4 வருடங்களில் மட்டும் மகளிர் கிட்டத்தட்ட 620 கோடி பயணங்களை ஒவ்வொரு மகளிரும் மேற்கொண்டிருக்கிறார். 620 பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மகளிரும் கிட்டத்தட்ட மாதம் 1000 ரூபாய் தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்த அரசு பள்ளியில் சேரக்கூடிய மாணவிகள் பள்ளிக்கூடம் முடிச்சுவிட்டு உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற அவருடைய ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்று கல்வி உதவித்தொகையாக புதுவை பெற்ற திட்டத்துக்கு மாதம் 1000 ரூபாய் ஒவ்வொரு மகளிருக்கும் அவருடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படுகிறது. அதே போல மாணவிகள் மட்டுமல்ல மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வர் திட்டத்தின் கீழ ஒவ்வொரு மாணவருக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 8 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்று இருக்கிறார்கள். அதே போல
இந்தியாவிலே எங்கும் இல்லாத திட்டமாக முதல் மாநிலமாக நம்முடைய மாநிலத்தில் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு மிகச்சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் 20 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்றுக்கிட்டு வராங்க. இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலம் கிட்டத்தட்ட 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. சட்டசபையிலே நான் என்னுடைய பேச்சில் அறிவிச்சிருக்கிறேன். விரைவில் தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் இந்த திட்டம் விரிவடைந்து அனைத்து மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்ற வாக்குறுதியை சட்டமன்றத்திலே நான் கொடுத்திருக்கிறேன். எனவே இந்த அரசு குறிப்பாக மக்களுக்கு உங்களுக்காக வருகின்ற அரசாக இந்த அரசு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், 2 நாட்களுக்கு முன்பு ஒன்றிய அரசு பட்ஜெட் போட்டாங்க. அந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டத்தை கூட ஒதுக்கல, 1 ரூபாய் கூட ஒதுக்கல. இன்னும் சொல்ல தமிழ்நாடு பேரை கூட ஒரு ரூபாய் கூட உச்சரிக்கல. அப்படிப்பட்ட ஒன்றிய அரசு அவங்களுக்கு குஜராத் என்ற அடிமை அதிமுக இவங்க 2 பேருக்கும் பாடத்தை கற்பழிக்கணும்னா வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை கொடுத்தீங்களோ அதே போல தொடர் பிரச்சாரங்களை செஞ்சு மக்களை சந்திச்சு நம்முடைய ஆட்சியுடைய சாதனைகளை எடுத்து சொல்லி அனைவரும் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு திமுக தலைமையிலான அந்த கூட்டணிக்கு நம்முடைய தலைவர் மீண்டும் 2வது முறையாக தொடர்ந்து முதலமைச்சராக உட்கார வைக்கின்றார். 7வது முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தார். நாம் ஒருவரும் அனைவரும் களத்தில் இறங்கி பிரச்சார பணியில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு இலக்கு கொடுத்திருக்கிறாங்க. குறைந்தது 234 குறைந்தது 200 தொகுதியை வெற்றி காட்டுவோம் சொல்லிருக்கிறாங்கன்னா கழகத்துடைய உடன்பிறப்புகள் நீங்க தலைவரும் களத்தில் இறங்கி அந்த பணிகளை மேற்கொள்வீங்க. எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு மிகப்பெரிய தேடி கொடுத்தீங்களோ அதே போல சட்டமன்ற தேர்தலையும் மிகப்பெரிய வெற்றியை நீங்க தேடி கொடுப்பீங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இந்த நேரத்தில் மணமக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், தம்பி கணேஷ் அவர்களும் சகோதரி கஸ்தூரி ரத்னாவும் ஒருவரை புரிந்து கொண்டு சுயமணியாக வாழ வேண்டும் என்று நான் விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். அவர்களுக்கு இன்னொரு வேண்டுகோள், அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஒரு அழகான தமிழ் பெயரை சூட்ட வேண்டும் என்று அத்தனைகள் சார்பாக மணமக்களை கேட்டுக்கொண்டு நீங்கள் 2 பேரும் தந்தை பெரியாரும் பகுத்தறிவு போல பேரனை அண்ணாவும் மாநில சுயாட்சி போல முத்தமிழ் நாட்டு கலைஞரும் திராவிட முன்னேற்ற கழகம் போல நம்முடைய தலைவரும் உழைப்பும் போல பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று சொல்லி வாய்ப்பு